அக்கா ஏய் என்னாச்சு? அச்சச்சோ. ஏய் இட்ஸ் ஆல் ரைட். சோ முதல்ல அழுவுறது நிறுத்து. என்ன நடந்துச்சு? முதல்ல அழுவுறது நிறுத்து. அந்த காளி என்னை ஏமாத்திட்டாக்கா. அவன் பத்திரமா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவரை அனுப்ப வேண்டாம். அவன் பாட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாக்கா. நீங்க அப்பவே சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஆயிடுச்சு. கிரிமினல் சைக்காலஜிமா, அதனாலதான் அவன் ஏமாத்துறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன். ஐயோ என்னக்கா இது? எனக்கு நம்பிக்கையே இல்லக்கா. அவன் கண்டிப்பா அவரை அனுப்ப மாட்டான். அவரை ஏதாவது பண்ணிடுவாக்கா. ராஜாராம அவன் திருப்பி அனுப்புவான்னு நான் உனக்கு சொன்னேனா? ஏன் ஷாக் ஆகுற? அவன் அனுப்ப மாட்டான் தான். ஆனா போலீஸ் விட்டுடுமா? அந்த பேக்ல ஜிபிஆர்எஸ் ட்ராக்கர் இருக்கு. அத வச்சு அவனை புடிச்சிடுவாங்க. ராஜாராம சீக்கிரமா ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. பொன்னி, நீ பயப்படாத, தைரியமா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதுக்கு மலரும் சூர்யாவும் தேவைப்படுவாங்க. முதல்ல அவங்களை இங்க வர சொல்லு. நீ போ, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ, தைரியமா இரு. நீ போ போ. யோ காளி, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுது. எத்தனை வருஷம் ஜெயில இருக்க போறோமோன்னு பயந்து நடுங்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடான்னா ஜம்முன்னு கார்ல போய்கிட்டு இருக்க. பக்கத்துல நீ இருக்க, பின்னாடி 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு. நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானு எனக்கு குழப்பமா இருக்கியா? அப்படியா? ஆனாலும் நான் நினைச்சதை விட நீ பெரிய ஆளையா? ஆமா, இந்த காளி பெரிய ஆளு, இந்த ரமா குட்டி காளியோட ஆளு. ஏயா காளி, இந்த சினிமால எல்லாம் காட்டுறாங்களே, இந்த பணப்பெட்டிக்குள்ள ஏதோ ஒரு மிஷினை வச்சு அது காரு போற ரூட் அப்படியே அம்புக்குறி போட்டு காட்டும்ல, அப்படி ஏதாவது இந்த பைக்குள்ள வச்சிருக்க போறாங்கயா? என்ன ரமா குட்டி இப்படி கேட்ட? கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அப்போ போலீஸ் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்து புடிச்சிட்டு போறாங்கயா? கண்டிப்பா பிடிக்கும். கார் விட்டு இறங்கு. ரத்னம், அந்த பெட்டி எடுத்துட்டு வா. சரிங்கண்ணே. ரத்னம், இந்த பேக் எடுத்து வண்டியில வச்சுக்க. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம்னு போயிட்டே இரு. நான் போன் பண்ற வரைக்கும் வண்டி நிறுத்தாத, சரியா? சரிங்க. கிளம்பு. ரமா குட்டி வா. பேபி. யோ காளி, அந்த பையில இருந்த பணத்தை எல்லாம் வேற பெட்டியில மாத்திட்ட, காரையும் மாத்திட்ட. இப்ப நம்மள போலீஸ் பிடிக்காது தானே? எப்படி பிடிக்கும்? நீ சொன்ன மாதிரியே அந்த பணப்பெட்டியில ஜிபிஆர்எஸ் டிவைஸ் இருந்தது. அதனாலதான் அந்த ரத்தனத்தை முன்னாடி அங்க வந்து நிக்க சொன்னேன். புது பெட்டிக்கு பணத்தை எல்லாம் மாத்தியாச்சு. இப்போ அந்த ஜிபிஆர்எஸ் டிவைஸ் இருக்கிற பெட்டி கார்ல போயிட்டு இருக்கும். கார் இப்போ தாம்பரம் தாண்டி போயிட்டு இருக்கும். அப்ப போலீஸ் என்ன பண்ணும்? யோ யோ, உன் பிளானே சூப்பர்யா. என்னமா பயந்திய? பிளான் பண்ணாம களத்துல இறங்குவோமா? ஆமா, ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்டை பிடிச்சி துபாய்க்கு போலாம் தானே சொல்லிட்டு இருந்த. அப்போ மீனம்பாக்கம் போகாம வேற எங்கே போயிட்டு இருக்க? இப்போ நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போனோம்னு வச்சுக்க, போலீஸ்காரங்க அங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம அங்க போனோம்னா அப்படியே கொத்தோட தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால நாம துபாய்க்கு போகணும்னா பெங்களூர்ல இருந்து ஃப்ளைட் இருக்குல்ல, இப்ப நாம பெங்களூரு போயிட்டு இருக்கோம்.
நீ எல்லாம் இங்க பிறக்க வேண்டியவனே இல்லையா? ஆமா, என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து இங்க பிறந்து தொலைச்சிட்டோம். பிறந்தது இங்கேயா இருந்தாலும் நம்ம ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலாம்ல. கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். வாங்க விக்ரம், காயத்ரிய கொலை பண்ணவன் மாட்டிக்கிட்டானா? ஆமா மேடம், கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். என்ன சார் சொல்றீங்க? என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பாவி யாரு சார்? அவனை என் கையால கொன்னாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். உங்களை கெஞ்சி கேக்குறேன், பெத்த வயிறு பத்தி எரியுது, அவன் யாருன்னு சொல்லுங்க. பொண்டாட்டிய பறி கொடுத்த சந்தோஷுக்கு வேதனை அதிகமா இருக்கும். சந்தோஷ் இங்க இல்லாம அந்த குற்றவாளி யாருன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சார், பையன் உள்ளதான் சார் இருக்கா. அவரை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் வச்சு நான் உண்மையை சொல்லிடுவேன். திவ்யா, போய் சந்தோஷ கூட்டு வாமா. சொல்லுங்க சார், வர சொல்லியிருந்தீங்களாமே. ஆமா சந்தோஷ், ஒரு குட் நியூஸ். நீங்க இல்லாம அதை சொல்லக்கூடாதுன்னு தான் உங்களை கூட்டு வர சொன்னேன். என் காயத்ரி இல்லாத உலகத்துல இதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு குட் நியூஸ் கிடையாது, எல்லாமே பேட் நியூஸ் தான். உங்க மனைவி காயத்ரி கொலை பண்ண கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யார் சார் அது? யார் என் காயத்ரியை கொன்னது? என் காயத்ரி அவ உயிரை கொடுத்து ஏன் உயிரை காப்பாத்தினா? நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே ஏன் காயத்ரி தான். அவளை சித்திரவதை பண்ணி கொன்னவ மட்டும் இப்ப நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு இதே இடத்துல நான் சமாதி கட்டுவேன் சார். சந்தோஷ், கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. எப்பவுமே சட்டத்தை நீங்க கையில எடுக்க கூடாது. அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? அந்த கொலைகாரனை கொண்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா பாதிக்கப்பட போறது யாரு? உங்க மனைவி காயத்ரிய நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஆமா சார், அவ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல சார். நான் ஒரு பாவி சார், நான் ஒரு பாவி. ஆரம்பத்துல இருந்தே என் காயத்ரியோட அன்பை நான் சரியா புரிஞ்சுக்காம அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன் சார். அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படும் போது என் காயத்ரி என் கூட இல்ல சார். சரிங்க சந்தோஷ், முதல்ல அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. உங்க மனைவி காயத்ரி மேல இவ்வளவு உயிரை வச்சிருக்க நீங்க எதுக்காக அவங்க உயிரை எடுத்தீங்க? என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்காக உங்க மனைவி காயத்ரிய நீங்க கொலை பண்ணீங்க? கொலையா? என்ன சார் என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே அவன் மனைவியை பறி கொடுத்து என் புள்ள நொந்து போயிருக்கான், அவனை போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? யாரு? இந்து மேடமா? மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்டயும் பேச வேண்டியது இருக்கு. விக்ரம், நீங்க என்ன சொல்றீங்க? மேம் ப்ளீஸ், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. குற்றவாளி அவன் செஞ்ச குற்றத்தை அவனே ஒத்துப்பான். என்ன சார், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே என்னோட காயத்ரி இல்லாம நான் அணுவா செத்துட்டு இருக்கேன் சார். இப்போ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என் மேல பழிய போட்டு என்னை மொத்தமா சாகடிக்க பாக்குறீங்களா? என்னோட அனுபவத்துல உங்களை விட பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதனால நீங்க இப்ப அதுக்கு ஒரு விதத்துல நான் சொன்ன பொய் தான் காரணம். காயத்ரி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் மாப்பிள்ளைக்கு காயத்ரி மேலேயும் ஏன் மேலேயும் கோவம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் காயத்ரியை புரிஞ்சுக்கிட்டு தோஷம் கழிக்கிறதுக்காக
கும்பகோணம்லாம் போயிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. உங்க பொண்ண கும்பகோணம் கூட்டிட்டு போனது தோஷத்தை கழிக்கிறதுக்காக இல்ல, ஒட்டு மொத்தமா தீர்த்து கட்டுறதுக்காக தான். சார், என் ஒய்ஃப் காயத்ரி மேல நான் உயிரே வச்சிருக்கேன் சார். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, இவர் ஏதோ தப்பு தப்பா யார் சொன்னதையே கேட்டு அபாண்டமா என் மேல பழிய போறாரு. ஏய், என்ன நானும் வந்ததுல இருந்து பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீ என்னன்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. எல்லாரையும் முட்டாள் ஆக்கின மாதிரி என்னையும் முட்டாள் ஆக்காத, புரியுதா? உண்மையை சொல்றான். எங்கம்மா, எங்க இருக்க அந்த காளி? அப்பா போய் கொண்டு போன அந்த ராஸ்கல். ஒரு நிமிஷம் இரு சூர்யா, நீ அவசரப்படாத. அவன் உன் அப்பாவோ ஒண்ணுமே பண்ண மாட்டான். அதுக்குள்ள நாம அவனை புடிச்சிடலாம். போலீஸ் அவனுடைய நம்பரை ஈஸியா ட்ரேஸ் பண்ணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவனை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. வேண்டாக்கா, வேண்டாம். போலீஸ் கிட்ட மட்டும் போக வேணாம். அவரை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டுறாக்கா. ஆமா, ஐயோ, பணத்தை கொண்டு போய் கொடுக்கலன்னா அவன் கண்டிப்பா அதை செஞ்சிருவான்க்கா. நம்ம பணத்தை கொடுத்துடலாம். அவன் போன்லயே அவன் பேசுறதுலயே கொலை வெறி தெரியுதுக்கா. வேண்டாம், நாம அந்த ரிஸ்க் மட்டும் எடுக்க வேண்டாம். பொன்னி, இதுதான் நம்ம வீக்னஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல படிச்சவங்களே இப்படிதான் பயப்படுறாங்க. இத கிரிமினல்ஸ் கேப்டரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஐயோ, அவன் தான் பண்றான். பேசு. சொல்லு காளி. பொண்ணே, நான் சொன்ன ஐட்டத்துல புதுசா ஒண்ணு ஆட் ஆயிருக்கு, அதையும் சேர்த்து செஞ்சிரு. என்ன சொல்லு? 10 கோடி ரூபாய் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன்ல, அது கொண்டு வந்து கொடுக்க போறது யார் தெரியுமா? போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்களே, என் செல்லம், என் டாலி, என் ரமா குட்டி, அவகிட்ட தான் நீ 10 கோடியை கொடுத்து விடணும். ரமா? என்ன காளி சொல்ற? ரமாவா? அவளை எப்படி அனுப்ப முடியும்? முடியணும். ஐயோ காளி, அவ வந்தா போலீஸ்க்கு தெரிஞ்சிரும்ல. இங்க பாரு, 10 கோடியை கொண்டு வந்து கொடுக்கும் போது போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது, ரமா குட்டி மட்டும்தான் வரணும். புத்திசாலித்தனமா போலீஸ் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அப்புறம் புருஷன் உசுருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. ஐயோ என் காளி. இப்ப என்ன சொல்றா? ரமாவை கூட்டிட்டு வர சொல்றான். அவளை கூட்டிட்டு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு பணத்தை கொடுத்து அவரை கூட்டிட்டு போ சொல்றோம். ரமாவை திருப்பி அனுப்புறேன்னா நான் இந்த விஷயமா ஹையர் ஆபீஷியல்ஸ் கிட்ட பேசணும். அப்பதான் அவங்களும் அனுப்புவாங்க. சரி, நீ பாரு, நீ ரொம்ப இமோஷனலா இருக்க. காளி கேட்டதை நம்ம பண்ணிடுவோம். ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். காளி, என்ன போலீஸ் எதுவும் உங்களை பண்ணுமா? போலீஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ராஜாராம்ன்ற ட்ரம்ப் கார்டு நம்மள்ட்ட இருக்குல்ல, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறோம். வாமா, வாமாண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கேஷ்வராஜ், வாங்க. மேம், நீங்க கமிஷனர் வரைக்கும் பேசினதுனால தான் இந்த அம்மாவை கூட்டிட்டு வர முடிஞ்சது. தோ இவங்க தான் அந்த அம்மா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காளியோட நீ இருக்கிறது தவிர உன் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த கிரிமினல் காளிக்கு நீ உதவியா இருக்கிறதுனால தான் போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது புரியுதா? அரெஸ்ட் பண்ணா என்ன? அதான் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. என் காளியோட பவர் அப்படி. ஏய், சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாத. மேடம் சொல்றத கரெக்டா கேளு. பேசுறதெல்லாம் பிரச்சனை. அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன். கேசவராஜ் அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். ஏய் வா.